Good evening students. So previous class la நம்ம என்ன பார்த்தோம் அந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல ஒரு சில ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா இப்போ அதில் கண்டினியூஷன் ப்ராப்ளம் பார்த்துடலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிலது மெயினான ப்ராப்ளம் மட்டும் தான் எடுத்திருக்கேன் மற்றெல்லாம் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமில் எப்படி அதே கொஷின் கேட்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது கேட்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கேட்பாங்க அதனால் நீங்கள் இது பொறுமையாக கவனிச்சுட்டு யூனிவர்சிட்டியில் எப்படி கேட்குறோன்னு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக போடுறதை கற்றுக்கோங்க. சரி, இப்போ வாங்க ப்ராப்ளத்தை போகலாம். ஃபஸ்ட்டு தேர்டு ப்ராப்ளத்தில் இது பார்த்தீங்கன்னா த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் பிரின்சிபல் ஃபார் 5 years. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் 5 வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், 316 கொடுத்துருக்கான். அண்ட் த இன்ட்ரெஸ்ட் இஸ் 9, அதே இன்ட்ரெஸ்ட் இஸ் என்ன கொடுத்துருக்கான், 9/25 ஆஃப் த பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 9/25 ஆஃப் த பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பிரின்சிபல் அண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்டிருக்காங்க, அதாவது ஆறு வேல்யூ கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது, அதனால் அதை எக்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஸோ P ஈக்குவல் டு ₹6. N நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 5 years அவங்க கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதனால் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 360 ரூபான்னு கொடுத்துருக்காங்க, 360. ஓகேவா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரல் ஃபார்முலா இஸ் PNR/100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், 360 கொடுத்துருக்கான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் எக்ஸ் அண்ட் 5 years நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இன்டூ R/100. இப்போது எக்ஸ் இன்டூ ஆர். இப்போ இந்த 100 இங்கே பார்த்து இந்த சைடு வந்துச்சுன்னா 360 சைடு வந்துச்சு, இந்த 100 என்ன ஆகிடும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 360 100, இந்த 5 மல்டிப்ளை ஆகுது, இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த 5 இந்த சைடு கொண்டு வரும்போது டிவைட் ஆகிடும். அதனால் XR இஸ் ஈக்குவல் டு XR வச்சுட்டு மற்றெல்லாம் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ XR ஈக்குவல் டு 360 × 100/5. 5 1s are 5 20s are 20 × 360 is 7200. அப்போ XR ஈக்குவல் டு 7200 ஆகுது. அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ given that கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க இதில், the simple interest is 9/25 of the principal amount. That means SI equal to 9/25 into P. அப்போ SI equal to 9/25 into P. பிரின்சிபல் அமௌண்ட் தான் X நம்ம அசைன் பண்ண முன்னாடி, அதனால் 360 equal to 9/25 into X, which implies X equal to 360 into என்ன எடுத்து X தேவை, இந்த 9/25 கன்சிடர் பண்ணால் 25/9 மாறிடும். அதனால் 25/9, 9 1s are 9 40s are 40 × 25, 425 என்னது 100 ஆகிடும், ஒரு 0 இருக்காது, 1000 வந்துடும். அப்போ எக்ஸில் 1000னா பிரின்சிபல் அமௌண்ட் 1000. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் பிரின்சிபல் அமௌண்ட் என்னது இங்கே எக்ஸ் இருந்தால் 1000 அப்ளை பண்ண என்னடும் ஆர் ஈக்குவல் டு, அப்போ 1000 XR ஈக்குவல் டு 7200, 1000 × R ஈக்குவல் டு 7200. அப்போ R ஈக்குவல் டு 7200/1000 which is nothing but 72/10 மீந்திருக்கு. அப்போ 10ன்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் வரும், அதனால் 7.2. ஸோ ஆரோட வேல்யூ 7.2%. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இது கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ a sum of money amounts to be 6200, அதாவது டோட்டல் மணி 6200 given for 3 years. ஸோ 3 வருஷத்துக்கான மொத்தம், அதாவது அசல் வட்டி சேர்த்து எல்லாம் கொடுத்துருக்காங்க, 6200 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 6600 in 4 years. ஸோ 3 இயர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ வருது, டோட்டல் அமௌண்ட் 6200, 4 இயர்ஸ்க்கு 6600 ஆகிடுது. அப்போ இந்த அமௌண்ட்டில் எங்கே வேரியேட் ஆகும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தானே வேரியேட் ஆகிடும். அப்போ நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 6600 - 6200 பார்த்தீங்கன்னா 400. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 400 வரும் 1 இயருக்கு. ஓகே, நான் அதான் இங்கே எழுதிருக்கேன் பாருங்கள். அமௌண்ட் ஃபார் 3 years is 6200, அமௌண்ட் ஃபார் 4 years is 6600. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் இயர் இஸ் 6600 - 6200 is 400 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், நம்ம ஃபைனல் பண்ணணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு கால்குலேட் பண்ணிட்டு ஃபைண்ட் த பிரின்சிபல் அண்ட் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டுருக்கோம். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்னா பிரின்சிபல் அமௌண்ட் P வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆரோட வேல்யூ ரேட் ஆஃப் சிம்பிள் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் இயர் வந்து எவ்வளோ வந்திருக்கு, நம்மளுக்கு 400 வந்திருக்கு. அப்போ அதுவே 3 இயர்ஸ்க்கு நேரம் 1 இயருக்கு 400 ரூபான்னா 3 இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது வந்து ஃப்ளக்ஷேட் ஆகாது, அதே அமௌண்ட்டு தான். அப்போ 400 400 400 3 400 என்ன ஆகிடுது, 1200. அதனால் இன்ட்டு 3 மட்டும் பண்ணுங்க. இப்போ 1 இயருக்கு 400னா 3 இயர்ஸ்க்கு என்ன ஆகிடுது, 400 × 3 நார்மல் கால்குலேஷன் தான். அப்போ 1200 ஆகிடும். இப்போது அமௌண்ட்டு ஃபார்முலா இது P + சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்மளுக்கு அமௌண்ட்டும் தெரியும், 3 இயர்ஸோட அமௌண்ட்டும் தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியும். அப்போ 3 இயர் அமௌண்ட் எடுக்கும், இல்லைனா 4 இயர்ஸ்னு இருந்தால் 4 இயர்ஸ்க்கு போட்டு எழுதிக்கோங்க. அப்போ 6200 ஈக்குவல் டு P + 1200. இப்போ நம்மளுக்கு தேவை பிரின்சிபல் அமௌண்ட் தேவை. அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடும், அமௌண்ட் ஆன்சர் பண்ண இடம் மைனஸ் ஆகிடும். அப்போ 6200 - 1200 என்ன ஆகிடுது, 5000.
இது பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சாச்சு பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அதே 3 இயர்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா அதில் பிஎன்ஆர் இருக்கு இல்லையா, ஆரோட வேல்யூ வந்துடும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் ஈக்குவல் டு 1200 தெரியும். அப்போ பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு 1200. பியோட வேல்யூ என்னது 5000, என்னோட வேல்யூ என்னது 3 இயர்ஸ் அண்ட் ஆர் டிவைட் பை 100. இப்போ 2 0 கேன்சல் பண்ண என்னது 50 × 3 150 × ஆர் ஈக்குவல் டு 1200. நம்மளுக்கு தேவையானது வெறும்னே ஆர். அப்போ ஆர் ஈக்குவல் டு 1200 டிவைட் பை 150. ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 15 1s are 15 8s are. அப்போ ஆர் வேல்யூ என்னது 8%. ஸோ வெரி வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு 1க்கு 2 முறை படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பிரின்சிபல் கம்பெனி ரேட் ஆஃப் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுக்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த பீரியட் இன் விச் rupees 6000 at 15% simple interest per annum would become rupees 7200. ஓகேவா? 1 இயருக்குள்ளார இவருக்கு இவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா அப்போ எத்தனை இயர்ஸை கேல்குலேட் பண்ணால் இவங்களுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது வந்துட்டு இங்கே இருக்கிற 6000 8700 மாறிடுது. எந்த பர்சன்டேஜில் 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டால். அப்போ எத்தனை வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் வந்து 8700 ஆகும்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்மளுக்கு தெரியாததுனால n கொஸ்டின் மார்க் போட்டுருக்கோம். பிரின்சிபல் அமௌண்ட் 6000, ஆர் வந்து 15%, ஏ வந்து 8700. இப்போ அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னது P + SI. அப்போ SI ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ 8700 மைனஸ் 6000 போட்டோம்னா 2700. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது PNR பை 100னால 2700 ஈக்குவல் டு 6000 × n × 15/100. இப்போ 2 0 கேன்சல் பண்ணுங்கள். 60 × 15 ஆகிடுது 16 × 15 இங்கே இருக்கா. ஓ, நம்மளுக்கு தேவை இப்போ n. அப்போ n வெளியே எடுத்துக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க n. அப்போ இங்கே இருக்கிற அமௌண்ட்டு நம்ம வந்து 15 16 ஆன்சர் பண்ணால் டிவைட் ஆகிடும். அதனால் 60 15 டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே என்ன இருக்குது 3 2s are 6, 3 90s are 270. அதனால் நெக்ஸ்ட் என்னது 15 1s are 15, 15 6 15 இங்கே 219 வந்திருக்கு. ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 2s are, ஓகேவா, 3 90s are, ஓகே 3 90s are. அப்போ 15 1s are 15 6s are. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 2 இருக்கா, 2 1s are 2 3s are வந்து. அப்போ என்னோட வேல்யூ என்னது 3 இயர்ஸ் ஆகிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் another problem. Find the rate at which a sum of rupees 1500 yields a simple interest on rupees 315 in 3 years. அப்போ இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கான், பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்கான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ்ன்ட்டு. அப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு கிவன் போட்டு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா PNR பை 100. அப்போ 315 ஈக்குவல் டு 1500 × 3 × R டிவைட் பை 100. ஓகே, அப்போ இந்த 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 315 × 100 டிவைட் பை 1500 × 3. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜீரோஸ் இருந்தால் ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 3 1s are 3, இங்கே 0 ஆகிடுமா 3 5s are. அப்போது 3 105 டைம்ஸ் இங்கே வந்துட்டு 315 வந்துடுது. நெக்ஸ்ட் இந்த 15 இருக்கா, 15 1s are 15 7s are 105. அதனால் R ஈக்குவல் டு 7% வந்துடும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.